அடிக்கடி கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கா, உங்களுக்கு தனி தலைவலியாக இருந்துகிட்ருக்கா, அப்போது இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்குமா, அல்லது இது ஒரு இண்டிகேஷனாக இருக்குமா, இதே தான் பிரச்சனையா, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி டாக்டர் ஒரு கிளாரிட்டி வர்றது தோணுது இல்லையா, கேட்க தோணுது இல்லைங்களா? அப்போ இந்த பதிவை முழுசாக பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நாங்கள் நிறைய பதிவுகளில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், புரிகிற மாதிரி. நீங்கள் எந்த பிரச்சனையை சொல்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லை, பிரச்சனையோட அறிகுறி, அதாவது பிரச்சனை இருக்குன்றதுக்கான சிம்டம் மட்டுமே. அப்போது எது தான் பிரச்சனை? அந்த உறுப்பு, அதாவது கிட்னி ஸ்டோனை பொறுத்த மட்டும் ஸ்டோனுங்கிறத தான் நீங்கள் பிரச்சனைன்னு பார்க்குறீங்க. அதை ஸ்டோனை உருவாக்கின உறுப்பே பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போது நார்மலாக இருந்துச்சு அந்த உறுப்பு அப்படின்னா அதோட ரெஜுவினேஷன், அதோட கிளென்சிங், டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், இது எல்லாமே அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்போது அந்த இடத்துல ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக விடாதது. டீடாக்சிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும், ரெஜுவினேஷன் நடந்துகிட்டே இருக்கும், கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக விடாது. ஒன்ஸ் நம்ம ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு தடவை குறைஞ்சது முதல் தடவை ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை நம்ம ட்ரீட்மெண்ட்லேயோ அல்லது வீட்டு வைத்தியத்தையோ ரிமூவ் பண்ணிட்டோம், மறுபடியும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த உறுப்பு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத தான் உள்ளுக்குள்ளே ஸ்டோனை, தனக்குள்ளே அந்த ஸ்டோனை உருவாக்கிட்டு உங்களுக்கு அது வலியாவோ அல்லது சிரமமாகவோ சொல்லிகிட்ருக்கு. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நம்ம என்ன பார்க்குறோம்? காமனாக அந்த ஸ்டோன்ஸை நம்ம பார்க்குறோம், உருவாகின ஸ்டோன்ஸை தான் பார்க்குறோமே ஒழிய உருவாக்குன கிட்னியோட எனர்ஜி லெவல், அதாவது அதோட ஹாப்பி ஃபீலிங்கை பார்க்கவே மாட்டேன்றோம். அதோட நான் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணது இல்லைங்களா, அதை நம்ம பார்க்க மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதோட ஃபங்க்ஷனிங் குறைபாடு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தான் உள்ளே இருக்கிற ஸ்டோனை ஃபார்ம் பண்ணி சொல்லுது. ஸ்டோனும் கரைக்கிறதுங்கிறது முக்கியம், திரும்ப வராமல் பார்த்துக்கணுங்கிறது அதை விட முக்கியம். ஸோ இது ஒரு இண்டிகேஷன், நான் வீக்காக இருக்கேன்றதுக்கான இண்டிகேஷன். இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுற பட்சத்தில் ஒன் ஃபைன் டே உங்கள் கிட்னியோட ஃபங்க்ஷனிங் குறைஞ்சி நின்றுடும், யூரியா கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லெவலுக்கு அதை கொண்டு போக விடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதே ஒரு இண்டிகேஷனுங்கிறது இப்போவாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள். ஒரு இனிஷியலாக ஆரம்பக்கட்ட நிலையிலேயே அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும். கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்ஸை சின்சியராகிடும்.